வேணாம்ப்பா. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஏசப்பாவை ஆராதித்ததுக்கு பிற்பாடு என் வாழ்க்கையில் தரித்திரம் வந்துருச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. ஆமே, தரித்திரம் எனக்கு வேணாம்ப்பா. இன்னொன்று என்ன சொல்றாரு? ஆமீன், ஐஸ்வர்யம், நிறைய ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம். என்னுடைய படியை அன்றன்றாடும் என்னுடைய படியை அளந்து என்னை போஷித்தரலும். அன்னன்னைக்கு என்ன செலவு இருக்கோ, அன்னன்னைக்கு எனக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கோ, இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்து நடத்துங்கப்பா. அதனால தான் ஏசப்பா அந்த ஜெபத்தில் சொல்லி கொடுக்கும் பொழுது அன்றன்றாட உணவை எனக்கு தாரும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்பாட்ட சொல்லுங்க, அன்றன்றாட செலவுகளுக்கு பணத்தை நீங்க தாங்கப்பா. ஆமேன். நான் ஐஸ்வர்யவான் ஆகி பெரிய பணக்காரனாகி கர்த்தர் யாரென்று மறுதலிக்காதபடி என் அன்னன்னைக்கு நடத்துங்கப்பா. எத்தனை பேர் ஏசப்பா ஏசப்பா கிட்ட இந்த 2 ஜெபத்தையும் சொல்ல போறீங்க? ஐயா என்ன நடத்துங்கப்பா. ஆமேன். தரித்திரம் என் வாழ்க்கையில வேணாம்ப்பா, ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம், அன்றன்றாட என்ன நடத்துங்கப்பா, அனுதினமும் என்ன நடத்துங்கப்பா. நீர் என்னை நடத்துகிறவர். ஹல்லேலூயா.